மாயவலை. ஹலோ, சொல்லியா சார்? ஏரிக்கரை பக்கத்துல ஒரு கொலை நடந்திருக்கு சார். யோ, என்னையா சொல்ற? இன்னொரு கொலையா? ஆமாம் சார். எப்படியா செத்தாங்க? யாரோ நெத்தியில சுட்டு கொண்டு இருக்காங்க சார். என்னையா இது? சரி, செத்து போனது பொண்ணா ஆனா? ஆன் சார். வயசு சுமார் 30 இருக்கும் சார். அங்க யார்கிட்டயாவது என்கொயரி பண்ணியா? இல்ல சார். சரி, ஸ்டேஷனுக்கு யார் தகவல் கொடுத்தது? ஒரு பையன் ஆடு மேய்க்க போயிருக்கான் சார். அங்க டெட் பாடியை பார்த்துட்டு கத்தி இருக்கிறான். சரி, டெட் பாடியை போஸ்ட்மார்ட்டத்துக்கு அனுப்பு. ஓகே சார். என்னது இது? கொலைக்கு மேல கொலையா நடந்துகிட்டு இருக்கு. என்ன பழி வாங்கறதுக்காக யாரோ இப்படி கொலையா பண்றாங்க போல இருக்கு. யாருன்னு கண்டுபிடிக்கணும். இல்லைன்னா இது என் வேலைக்கே ஆபத்தா முடியும் போல இருக்கே. சார்? யோ, எங்கேயா இருக்க? சார், நீங்க சொன்ன மாதிரியே விசித்திரம் இருக்கிற ஃபிளாட் கிட்ட வந்துட்டேன் சார். சரி சரி, எப்படியோ வேலைக்காரியை பிடிச்ச மாதிரி இவளையும் பிடிச்சிருவேன். அவள் தானே சொல்லட்டும். அடுத்த நிமிஷம் பாருங்களேன், அவளை அள்ளிட்டு வந்துடுறேன். எப்படியாவது நாம குற்றவாளியை கண்டுபிடிச்சே ஆகணும். கவலைப்படாதீங்க சார், கண்டிப்பா பிடிக்கிறோம். ஓகே. சரிங்க சார். எங்க காணோம்? மேடம், மேடம், உங்களுதான். ஒரு நிமிஷம் மேடம். என்ன சார்? இந்த வாட்ச் ரோட்ல கடந்தது உங்கள்தான் பாருங்க. நல்லா பார்த்து சொல்லுங்க மேடம். வாட்ச் உங்களுதா? மேடம், என்ன யோசிக்கிறீங்க? சொல்லுங்க, நல்லா பார்த்து சொல்லுங்க. ஆமா, இது நம்ம வாட்ச் தான். இவர்கிட்ட எப்படி வந்தது? மேடம், என்ன யோசிக்கிறீங்க? இது ஏதோ தப்பா இருக்க மாதிரி இருக்கே. இது இது உங்க வாட்சா? நல்லா பாருங்க. இல்ல சார். மேடம், நல்லா பார்த்து சொல்லுங்க மேடம். இல்ல சார், இது என்னோட வாட்சே இல்ல. மேடம், உங்க ஃபிளாட்டுக்கு வெளியே தான் கடந்தது. சொல்லுங்க, பார்த்து சொல்லுங்க. இல்ல சார், இது என்னோட வாட்சே இல்ல. என்கிட்ட இப்படி ஒரு வாட்சே இல்ல சார். இந்தாங்க, இது என்னோட வாட்ச் இல்ல. இல்லையா? என்ன இவ வாட்ச் இல்லைன்னு சொல்றா? அப்ப கொலகாரி யாரு? யாரா இருக்கும்? ஏய், எனக்கு தான் ஃபோன் பண்ணக்கூடாதுன்னு சொல்லியிருக்கேன்ல. அப்புறம் ஏன்டி எனக்கு ஃபோன் பண்ண? ஏய், என்னை தேடி போலீஸ் வந்தாங்கடா. ஏய், போலீஸ் வந்தா எனக்கு என்ன?
இல்ல டாக்டர் வந்தாதான் எனக்கு என்ன? இதெல்லாம் என்கிட்ட எதுக்கு சொல்ற? டேய் டேய் 8 மாசத்துக்கு முன்னாடி ஒரு லேடிஸ் வாட்ச் உனக்கு கிஃப்டா கொடுத்தனே. ஏய், என்கிட்ட எப்படி நீ வாட்ச் கிஃப்டா கொடுத்த? உனக்கு என்ன பைத்தியமா? இனிமே தேவையில்லாம எனக்கு ஃபோன் பண்ண கொன்னுடுவேன். போனை வை. நீ என்ன கொன்னாலும் பரவாயில்ல. ஏய் சிக், வைடி போன. டேய் டேய் சிக். நம்ம வாட்ச் எப்படி அந்த போலீஸ் கிட்ட போச்சு? அந்த வாட்சை நான் ரஞ்சித்துக்கு கிஃப்டா கொடுத்தனே. ஒருவேளை அது வேற வாட்சோ? எனக்கே ஒரே குழப்பமா இருக்கே. வந்து ரொம்ப நேரம் ஆச்சா? இல்ல, இப்பதான் வந்தேன். சரி, என்ன விஷயம் கால் பண்ணி வர சொன்ன? சாரி கேக்குதா இமையா? சாரி கேக்குறதுக்கா? அதுக்கு நீ ஃபோன் பண்ணியே கேட்டிருக்கலாமே. அதுக்கு எதுக்கு நேர்ல வர வச்ச? இமையா, நான் அன்னைக்கு உன் வீட்டுக்கு வரவே தான் போலீஸ் உன்னை சந்தேகப்பட்டாங்கல்ல. அதெல்லாம் இல்ல நிம்மி. அவங்க இன்னும் என் மேல சந்தேகப்பட்டுக்கிட்டு தான் இருப்பாங்க. ஏன்? ஏன்னா அவங்களால யார் கொலை பண்ணாங்கன்னு கண்டுபிடிக்க முடியல. அவங்களுக்கு நான் தான் கொலை பண்ணேன்னு சந்தேகப்படுறதே வேலையா போச்சு. யாரு கொலை பண்ணாங்கன்னு கண்டுபிடிக்கிற வரைக்கும் என்னதான் சந்தேகப்படுவாங்க. இதுக்கு என்னதான்டா முடிவு? என்ன முடிவுனா, உண்மையா கொலை பண்ணது யாருன்றத அவங்க கிட்ட நானே கொண்டு போய் சேர்க்கிற வரைக்கும் அவங்க என்னதான் சந்தேகப்பட்டுட்டு இருப்பாங்க. அதை ஒன்றும் பண்ண முடியாது. சரி, உன் வைஃபை யார் தான் கொண்டு இருப்பான்னு உன்னால கெஸ் பண்ண முடியுதா? தெரியல நிம்மி எனக்கு. அவன் என் வீட்டுக்குள்ளேயே வந்து என் ஹால்லயே உக்காந்து என் ஒய்ஃபை அவன் ரேப் பண்ணி கொண்டு இருக்கான். அவன் எப்படிப்பட்டவனா இருப்பான்? ஏய், இப்படி யோசிச்சு பாரு. எப்படி? உன்னோட எதிரி யாராவது உன்னை பழி வாங்குறதுக்காக இப்படி பண்ணிருக்கலாம்ல? இல்ல நிம்மி, எனக்கு அந்த மாதிரிலாம் எதிரின்லாம் யாருமே கிடையாது. நல்லா யோசிச்சு பாருடா. உன் பிசினஸ்க்கு யாராவது? இல்ல நிம்மி, அந்த மாதிரிலாம் எனக்கு யாருமே கிடையாது. அப்போ உன் வைஃப்க்கு வேண்டாதவங்க யாராவது இப்படி பண்ணிருக்கலாம்ல? அதான் நிம்மி, எனக்கும் குழப்பமாவே இருக்கு. என் ஒய்ஃப் கொலை செஞ்சு கடந்தால அந்த இடத்துல ஒரு வாட்ச் இருந்தது. அது விசித்ராவோட வாட்ச்னு நான் கண்டுபிடிச்சோம். அந்த வாட்ச் அவங்களோடது இல்லைன்னு சொல்றாங்க. ஏய், ஒருவேளை அந்த வாட்ச் அவங்களோடது இல்லாம கூட இருக்கலாம்ல. அது மட்டும் இல்லாம ஒரு வாட்ச் மாதிரி 1000 வாட்ச் இருக்கலாம்ல. அதுக்காக வாட்சை மட்டுமே வச்சு ஒருத்தவங்களை குற்றவாளின்னு கண்டுபிடிச்சிட முடியாது. கன்ஃபார்ம் பண்ணவும் முடியாது. கன்ஃபார்ம் பண்ண முடியாதுதான். ஆனா இது அதாவது இரு.
ஓடிட்டான் நிமி. அவன் ஏன் உன்னை மறைஞ்சு நின்னு பார்க்கணும்? ஒருவேளை அவன் தான் உன் வைஃபை கொன்னவனா இருப்பானோ? அதான் நிமி, எனக்கு ஒன்றும் புரியல. இமியாவா உடனே இந்த விஷயத்தை எஸ்ஐ கிட்ட சொல்லலாம். சொல்லி அதெல்லாம் எதுவும் வேணாம். அவங்க அதெல்லாம் நம்ப மாட்டாங்க. திரும்ப நம்மள தான் அவங்க சந்தேகப்படுவாங்க. மறுபடியும் மறுபடியும் 1000 கேள்வி கேட்பாங்க. ஏய், அப்ப இந்த விஷயத்தை அப்படியே விட்டுடலான்னு சொல்றியா? நந்தினிய கொன்ன மாதிரி உன்னையும் யாராவது கொன்னுட்டா என்னடா பண்றது? டேய் இமையா, யோசிக்காதடா. எனக்கு என்னமோ பயமா இருக்கு. இங்க பாரு, தேவையில்லாம பயப்படாத. எனக்கு ஒன்றும் ஆகாது. அவன் கண்டிப்பா நம்மளை தேடி வருவான். அப்ப அவனை நான் கண்டிப்பா பிடிப்பேன். இங்க பாரு, நீ எதுவும் பயப்படாத. சரி, வா. வேற ஏதாவது கிடைச்சதா? இல்ல சார். கடைசியா நீ இவளை எங்க பார்த்த? சார் இவங்க குடியிருக்கிற அபார்ட்மெண்ட் வாசல்ல தான் சார் பார்த்தேன். நீ வாட்சை காட்டினதும் அவ என்ன ரியாக்ஷன் கொடுத்தா? ம். உங்க வாட்சா? இல்லை சார், இது என்னோட வாட்சே இல்லை. என்கிட்ட இப்படி ஒரு வாட்சே இல்லை. சார் என்னோட வாட்ச் தான் சொல்ற மாதிரி வந்தா சார். அப்புறம் என்ன நினைச்சான்னு தெரியல. இது என்னோட வாட்ச் இல்லைன்னு சொல்லிட்டா சார். அப்போ கொலைகளை செய்தது இவதான்னு கன்ஃபார்ம் ஆயிடுச்சு இல்லையா? சார் இவ சூசைட் பண்ணிக்கிறதுக்கு முன்னாடி என்ன சார் லெட்டர்ல எழுதியிருக்கா? காவல்துறைக்கு என் கனிவான வணக்கம். நந்தினியையும் அபிலேஷையும் நான் தான் கொலை பண்ணேன். கூலிப்படையை அழைத்துச் சென்று என் கையால் அவள் கழுத்தை நெரித்தேன். அப்போது அவள் என் கையை வலுக்கட்டாயமாக பிடித்து இழுத்தாள். அப்போதுதான் என் வாட்ச் அருந்து நந்தினியின் வீட்டில் விழுந்து விட்டது. என்னை கண்டுபிடிக்க மாட்டீர்கள் என்று நினைத்தேன். என் வாட்சை கண்டுபிடித்து என்னை விசாரிக்க ஆரம்பித்து விட்டீர்கள். என்னை கைது செய்து அசிங்கப்படுத்தி கோர்ட்டில் நிறுத்தி தண்டனை வாங்கி கொடுக்காமல் விட மாட்டீர்கள். அதனால் எனக்கு நானே தண்டனை கொடுத்து கொண்டேன். என் சாவுக்கு வேறு யாரும் காரணம் அல்ல. இப்படிக்கு விசித்ரா. பாருங்க சார், இவ்வளவு நாள் குற்றவாளி யாருன்னு தெரியாம நம்ம மண்டியை பிச்சுக்கிட்டு இருந்தோம். இப்பதான் சார் எனக்கு நிம்மதியாவே இருக்கு. இவ்வளோ நாள் அந்த கவிதா கொலையும் அபிலேஷ் கொலையும் எப்படி நடந்ததுன்னு தெரியாம வேலைக்காரியா சந்தேகப்பட்டோம், இமையனை சந்தேகப்பட்டோம். உண்மையான குற்றவாளி அவளே குற்றத்தை ஒத்துக்கிட்டு கைப்பட லெட்டரையும் எழுதி வச்சிருக்கா. ஒரு வழியா அந்த கேஸ்ல இருந்து நமக்கு விடுதலை சார். என்ன சார் யோசிக்கிறீங்க? இது ஏன் கொலையா இருந்து தற்கொலையா சித்தரிக்கப்பட்டிருக்க கூடாது? சார் என்ன சார் சொல்றீங்க? கவிதாவும் வீட்டில் இதே மாதிரி லெட்டர் எழுதி வச்சுட்டு இறந்து போயிருக்கா. இப்போ விசித்ராவும் இதே மாதிரி ஒரு லெட்டர் எழுதி வச்சுட்டு விஷம் குடிச்சு தற்கொலை பண்ணிக்கிட்டா. கிட்டத்தட்ட 2 பேரோட தற்கொலையும் ஒரே மாதிரி தான் இருக்கு. சார் என்ன சார் திடீர்னு இப்படி குண்டை தூக்கி போடுறீங்க? குண்டை தூக்கி போடலையா, எனக்குள்ள ஏற்பட்டிருக்கிற சந்தேகத்தை தான் சொன்னேன். எந்த சந்தேகமும் வேணாம் சார். அபிலேஷ் நந்தினி 2 பேரையும் விசித்திர தான் கொண்டான்னு கேஸை முடிங்க சார். இல்ல, தற்கொலை இல்லையா, அது கண்டிப்பா கொலையா தான் இருக்கணும். கவிதாவோட போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டே தற்கொலை தானே சொல்லுது. அப்புறம் ஏன் சார் நீங்க மட்டும் கொலைன்னு சொல்லிக்கிட்டு இருக்கீங்க? சொல்றேன். விசித்ரா கடைசியா தன்னோட செல்போன்ல இருந்து யார் யாருக்கு ஃபோன் பண்ணிருக்கா, அவளுக்கு சொந்தக்காரங்க யாரு, அவ யாரையாவது லவ் பண்றாளா, இப்படி எல்லாமே விசாரிக்கணும். விசாரிச்சா நமக்கு ஏதாவது ஒரு க்ளூ கிடைக்கும். சார் நீங்க இப்படியே சந்தேகப்பட்டுக்கிட்டே இருந்தா கடைசி வரைக்கும் சந்தேகப்பட்டுக்கிட்டே இருக்க வேண்டியதான் சார். அதான் குற்றவாளி கிடைச்சிட்டாங்களே சார். கேஸை முடிச்சோமா
நிம்மதியா இருந்துமா இல்லாம தினம் தானே ஏன் சார் படபடப்பாவே வாழ்ந்துகிட்டு இருக்கீங்க? எங்களையும் படபடப்பாவே வச்சுக்கிட்டு இருக்கீங்களே சார். இப்போ என்ன சார், விசித்ராவோட எல்லா டீட்டெயிலும் உங்களுக்கு வேணும் அவ்வளோதானே? விடுங்க சார், 2 நாள்ல எல்லாத்தையும் கண்டுபிடிச்சு உங்ககிட்ட ஒப்படைக்கிறேன். இப்ப சொன்ன பாரு, இதுதான் உண்மையான போலீஸ்க்கு அழகு. விசித்ராவோட போஸ்ட்மார்ட்டத்துக்கு ஏற்பாடு பண்ணு. ஓகே சார். ஹலோ, உண்மையான குற்றவாளி எங்கேயோ இருக்கான். அவனை மடக்கி பிடிக்கணும். டேய், எங்கடா இருக்க? ஹலோ. ஹலோ கிருஷா. ஆமாம் சார், நீங்கள்? எஸ்ஐ கிரீஷ் பேசுகிறேன். சார் சொல்லுங்க சார். விசித்ராவை உங்களுக்கு தெரியுமா? சார் அது ஏன் சார், அவ ஏதாவது தப்பு பண்ணிட்டாளா? ஆமாம். என்ன சார், என்ன தப்பு பண்ணா? அவ அந்த மாதிரி ஆள்லாம் இல்லை சார். யோ, தப்புனா தப்பு சாதாரண தப்பு இல்லையா? கொலையே பண்ணிருக்கா. சார் என்ன சார் சொல்றீங்க? ஒரு கொலை இல்ல, 2 கொலை பண்ணிருக்கா. சார் என்னால நம்பவே முடியல சார். அவ அப்படிப்பட்ட ஆளே இல்லை சார். நானும் அதை தான் ஏன் சொல்றேன். ஆனா அவளே நான் தான் கொலை பண்ணேன்னு வாக்குமூலம் கொடுக்குறாயா? சார் எனக்கு என்ன சொல்றதுனே தெரியல சார். அவ ஏதோ மனசு குழம்பி போயிருக்கான்னு நினைக்கிறேன். இப்ப அவ எங்க சார் இருக்கா? அவகிட்ட கொஞ்சம் போன் கொடுங்க, நான் பேசணும் சார். கொடுங்க சார். அவெல்லாம் பேச மாட்டாளாம். ஏன் சார், என் மேல அவ கோவமா இருக்காளா? எங்க இருக்கா சார் இப்போ? நான் உடனே ஸ்டேஷன் கொட்டுமா சார்? அவகிட்ட நீ ஏதாவது சண்டை போட்டியா? சார் நான் எதுவும் சண்டைலாம் போடல சார். அந்த ரஞ்சித் ஒருத்தர் இருக்கான்ல, அவன் தான் சார். அதான் அந்த சோஷியல் சர்வீஸ் சொல்லிட்டு ஊரை ஏமாத்திட்டு இருக்கானே, அவன் தான் சார். அவன் தான் சார் விசித்ராவோட பெஸ்ட் ஃப்ரெண்டு. அவன் தான் சார் கொஞ்ச நாளா அவளை கொல்லுவன்னு மிரட்டினா சார். சார் நான் அவளை இது வரைக்கும் ஒரு சீனு கூட சொன்னதில்லை சார். என்கிட்ட அவ சண்டையை போட்டதில்லை சார். கடைசியா உனக்கு போன் பண்ணும்போது என்னையா சொன்னா? சார் அந்த ரஞ்சித் என் மேல கோவமா இருக்கான், அவன் என்ன கொன்னுடுவான்னு மிரட்டினு சொன்னா சார். வேற ஏதாவது சொன்னாளா? சார் அது அவகிட்டே கேளுங்க சார், என்கிட்ட வேற எதுவும் சொல்ல சார். அவ இனிமே எதுவும் பேச மாட்டா. ஏன் சார்? ஏன்னா அவ செத்துட்டா.